தமிழ் நியூ இயர்க்கு செய்யக்கூடிய ஸ்பெஷலான பருப்பு போலி ரொம்ப சாஃப்டாக வர மாதிரி ஒரு சீக்கிரட்டான டிப்ஸோட எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பவுலில் 1 கப் மைதா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டு கல் வச்சு ஒரு 5 நிமிஷம் இடிச்சிங்கன்னா மாவு செம்ம சாஃப்ட் ஆகிடும். இது அப்படியே எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருங்க. இப்போ 1 கப் கடலை பருப்பு ஊற வைக்க வேண்டாம், 2-3 தடவை களைஞ்சிட்டு குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டுருங்க. ஒரே விசில் போதும். இப்போ குட்டி பேனில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு துருவன தேங்காய் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடலை பருப்பு ஃபில்டர் பண்ணி கொண்டு ஆற விட்டு ஜாரில் சேர்த்து கூட 4 ஏலக்காய் சேர்த்து 2 பல்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா பொடியாடும். இது கூட 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சு தேங்காய் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக உருண்டையாக பிடிச்சி வச்சிருங்க. இப்போ மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து அதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பருப்பு உருண்டையை வச்சு ஃபுல்லாக சீல் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு பேப்பர் வச்சிடலாம். இப்போ கையில் நல்லா அழுத்திட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. கொஞ்சம் தின்னா தான் நல்லா இருக்கும். பருப்புலாம் வெளில வராது. மாவு அவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சு. கல் நல்லா சூடு பண்ணிட்டு 2 சைடு வேக வச்சுட்டீங்கன்னா ஒரு சூப்பரான பருப்பு ரெடி. ஸோ இந்த நியூ இயர்க்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.